நேற்று டிஎன்பிசி எக்ஸாமு கேன்சல் ஆயிருக்கு. பெரிய நியூஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு லெவலில். அதாவது எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து 1 மணி நேரம் எக்ஸாம் எழுதின பிறகு அதுக்கு பிறகு கேன்சல்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, ஒத்திவைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு. சென்னையில் என்ன குளறுபடினா, சென்னையில் நடந்த எக்ஸாம் ஹால் சென்டரையே மாற்றி போட்டு டைமிங்கை ஜாஸ்தி ஆகிறதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்திவைக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு மினிஸ்டர் நம்ம முதலமைச்சர் தான், திராவிட மாடல் முதலமைச்சர். அதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வாணைய தலைவர்னு சொல்லி இவ்வளவு பேர் இருந்தும் சரியான ஒரு இந்த ஜெனரேஷனுக்காக வழங்குற அந்த அவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வர்ற ஸ்டாஃப்களுக்கு உண்டான எக்ஸாம் கூட நடத்துறதுக்கு இவங்க ஃபிட் இல்லாத அரசாங்கம் ஆகி போச்சு இந்த அரசாங்கம். ஆனா இந்த தமிழ் மீடியாக்கள் இத ஒருத்தர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க கூடாதுங்கிறதுல அவ்வளவு தீவிரமா இருக்காங்க. நம்ம அரசியல் நிகழ்வுகளை நம்ம உள்ள ஆழ்ந்து பார்க்கறதுனால நமக்கு தெரியுது. சாதாரண மக்களுக்கு யாருக்குமே தெரியல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒத்திவைக்கப்படுகிறது அப்படிங்கிறது. நீட் எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸுக்கு பூ கழட்டிட்டாங்க, கிளிப்பை கழட்டிட்டாங்க, அவங்க ஹேர் எல்லாம் களைச்சி விட்டாங்க, பிட் அடிக்கிறத செக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மீடியா அவ்வளவு தூரம் பிளாஷ் பண்ணாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட போன ஆட்சியில் அவ்வளவு பிளாஷ் பண்ணாங்க. இன்னைக்கு திமுக எந்த தவறு பண்ணாலும் அதை காட்டுறதே கிடையாது. இத நாம நடுநிலையா இருக்கிற நமது அன்பர்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவங்க மீண்டும் மீண்டும் நடுநிலையா இருக்காங்கிற பேர்ல திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்களா நம்ம கூடயே இருக்கிறவங்க மாத்தி மாத்தி திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் இதே ஆட்சியை நீங்க தேர்ந்தெடுத்து வந்தீங்கன்னா நமது அடுத்த தலைமுறை அவ்வளவு பேர் கையிலையும் ட்ரக்ஸ் இருக்கும். அதுக்கு இல்லாம பாத்துக்கிறது நம்முடைய பொறுப்பு. நன்றி, வணக்கம்.